திருச்சியில ரீசென்ட்டா நடந்த ஒரு மாநாடுல சீமான் அவர்கள் விஜய் அவர்களை இழுத்து, அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களை இழுத்து எந்த மாதிரிலாம் அவர் வந்து பேசியிருக்காரு. நேரடியா அவர்கிட்ட நெறைய சவாலையும் விட்டுருக்காரு. அதுல அவருக்கு சில முன்விரோதமா, இல்ல வேற எதனா மனசுல வச்சுண்டு இந்த மாரிலாம் பேசினாரா அப்படின்றது வந்து தெரியல. ஆனா நெறைய சவால்கள வந்து விஜய் அவர்கள பார்த்து நேரடியாவே விட்டுருக்காரு. இப்போ அவர் என்ன பேசினாருன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீமான் அவர்கள் வந்து எப்பவுமே விஜய் அவர்கள வந்து தம்பி, தம்பின்னு தான் வந்து அட்ரஸ் பண்ணி கூப்பிடுவாரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். "தம்பி நீ வந்து நெறைய பேசுற. ஆனா நெறைய பேசுறது எல்லாமே வந்து ஏதோ சினிமா டயலாக்ஸ்ல இருந்து எடுத்து எடுத்து பேசுற மாரி இருக்கு. இல்ல நான் பேச வேண்டிய நெறைய டயலாக்ஸ வந்து நீ பேசுற மாதிரி இருக்கு. நீ வந்து இப்பதான்ப்பா வந்திருக்க." அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு அவர் வந்து விஜய வந்து நெறைய விதங்கள்ல வந்து அவரு வம்புக்கு இழுத்து பேசுற மாதிரியான விஷயங்கள் நெறையவே இருக்கு. அப்படியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிஎம்கேவ கலாய்க்கிற மாதிரி, அவர் பாட்டும் பாடியிருக்காரு. அது என்ன மாதிரியான பாட்டுன்ற நெறைய பேர் வந்து அந்த வீடியோஸ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஒரு சினிமா ரிலேட்டடான ஒரு பாட்ட இழுத்து, அதுல இவரோட சொந்த வரிய நெறைய போட்டு, நெறைய பேசியிருக்காரு. இந்த மகளிருக்கு வந்து இந்த மாதம் ரூ. 1000 குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஃப்ரீ பஸ் குடுக்கறதா இருக்கட்டும். நாங்க கேட்டோம்மா, நீங்க வந்து இந்த மாரி பொங்கலுக்கு வந்து இந்த வேஷ்டி சட்டைலாம் நீங்க வந்து குடுக்குறீங்க. பொங்கல் நிதின்னு ஒண்ணு குடுக்குறீங்க. எங்க காச எடுத்து எங்களுக்கே குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சு நெறைய வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த மது ரிலேட்டடா நெறைய உயிர்கள் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து போனது வந்து நம்மளுக்கு தெரியும். அது உங்களால தானே நடந்துச்சு. உங்க ஆட்சியில இருந்த சில பேர்னால தானே அது நடந்துச்சு அப்படின்னு வந்து அவர் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. அந்த பாட்டுலயே அந்த ஒரு பாட்டுலயே வந்து அவர் மொத்த விஷயம் என்னென்னலாம் வந்து இது நடந்துச்சோ, அது எல்லாத்தையும் வந்து அதுல பேசியிருக்காரு. நாங்க 16 வருஷமா வந்து நாங்க இந்த தேர்தல்ல வந்து போட்டியிடணும். நாங்க தனித்துவமா நிக்கணும். தனிச்சையா எந்த கட்சியோட ஒரு கூட்டணியும் இல்லாம நாங்க தனித்துவமா நிக்கணும்ன்றதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். அப்படின்றதையும் வந்து அத அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்க நெனச்ச மாதிரி எதையும் வந்து யார் மண்டையிலயும் வந்து திணிக்க முடியாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப வந்து வந்திருக்கு. ஆனா கவர்ன்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய மினிஸ்டர்ஸோ இல்ல நெறைய உயர் அதிகாரிகளோ நெறைய பேர் ஏன் வந்து நீங்கலாம் வந்து இந்த மாரி ஒரு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து நீங்க வந்து உங்களோட சர்வீஸ வந்து நீங்க எடுத்துக்கிறது இல்ல. எப்பவுமே ஏன் இல்ல நீங்க எல்லாருமே வந்து ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறீங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நீங்க எல்லாருமே வந்து அங்க போக முடியாது. க ம் அ மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே கண்டிப்பா கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சேவைகள தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி யூஸ் பண்ணா தான் அங்க இருக்க சர்விஸஸும் வந்து ரொம்ப நல்ல விதமா இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கும் வந்து அது ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்றத பத்தியும் அவர் வந்து அதுல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி த தமிழ்நாட்டுலன்னு இல்ல, நெறைய இடங்கள்ல வந்து தமிழ் தான் வந்து எல்லா லேங்குவேஜ்க்குமே வந்து ஒரு மூத்த லேங்குவேஜா இருக்கு. ஸோ தமிழோட முக்கியத்துவம், தமிழோட பெருமை வந்து இன்னும் நெறைய பேருக்கு வந்து கொண்டு சேரணும். நெறைய பேருக்கு அதோட பெருமை வந்து தெரிய வைக்கணும். இங்க நம்ம நெறைய நம்ம இந்த அன்றாட படிப்புகள்ல வந்து நம்ம ஸ்கூல், காலேஜஸ் எல்லா இடத்துலயுமே வந்து தமிழ வந்து எல்லாருமே படிப்போம். ஒரு சில பேருக்கு வந்து வேற லாங்குவேஜ எடுத்து படிப்பாங்க. ஆனா, இப்போ வந்து தமிழோட முக்கியத்துவம் குடுத்து, தமிழ வந்து ரொம்ப மையமா வச்சு, அதுக்கு ரிலேட்டடான நெறைய சிலபஸையும் வந்து நாங்க வந்து கொண்டு வருவோம். ஸோ இது மூலியமா தமிழோட பெருமை உலகம் ஃபுல்லா போய் சேரும் அப்படின்றதையும் வந்து அவரு வந்து அதுல குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி எங்க சின்னமே வந்து என்ன மாதிரியான சின்னம்னு உங்களுக்கு தெரியும். நாங்க எப்பவுமே ஏழை எளிய மக்களுக்கு, அதுவும் விவசாயிகளுக்கு நாங்க எப்பவுமே உறுதுணையா நிப்போம். அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு வர ஒரு சின்ன சின்ன காய்கறியா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு ரூ. 2 ரூ. 3க்கு நீங்க வாங்கிட்டு வரீங்கன்னா, நீங்க வெளியில வந்து நீங்க வந்து சந்தையிலயோ, இல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துலயோ நீங்க விக்கும்போது, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வர விலைக்கா நீங்க வந்து விக்கிறீங்க? இல்லல்ல. நீங்க வந்து வேற விலைக்கு தான் விக்கிறீங்க. ஆனா, இவங்களுக்கு இவ்ளோ அடிமட்ட விலைக்கு நீங்க வந்து அந்த காச குடுக்குறீங்க அப்டின்னா, அப்ப அவங்க தானே வந்து அதுக்கான கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க. அவங்க தானே அதுக்கான முதலீட்டையும் போடுறாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க இவ்ளோ கம்மியா காசு குடுக்குறதுன்றது வந்து ரொம்ப தவறான செயல். எங்க ஆட்சி வந்துட்ட பிறகு இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்கவே நடக்காது அப்டின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த இறைச்சி, பால் இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடைக்கும்போது, நீங்க ஏன் இதெல்லாம் இங்க இருந்து கன்சியூம் பண்ணாம, இங்க இருந்து நீங்க வந்து வாங்கி விக்காம, நீங்க எதுக்கு வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து இங்க வந்து விக்கிறீங்க அப்டின்றது வந்து எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு இது எதுவுமே நடக்காது. கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற நெறைய பேருக்கு வந்து நாங்க வேலை வாய்ப்புகள வந்து இன்னும் நெறைய அதிகப்படுத்துவோம். நீங்க சொல்றீங்க. ஆனா செய்றீங்களா? அப்டின்றத வந்து அவங்க வந்து கேட்டிருக்காரு. இது மூலியமா வந்து டிஎம்கே வந்து நெறைய கோட்பாடுகள வச்சிருக்காங்க. நெறைய வந்து நாங்க இத பண்ணுவோம், அத பண்ணுவோம் அப்டின்னு சொல்லியும் கூட, ஒரு சில விஷயங்கள வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, நீங்க எது எதெல்லாம் முக்கியமோ நம்மளுக்கே தெரியும். மது போதை இந்த மாரியான வேற
போதை ரிலேட்டடா இருக்கிற நெறைய பிரச்சனைகள் வந்து, நெறைய வந்து இப்ப நெறைய பரவுது, நெறைய இருக்குதுன்றது வந்து தெரியுது. ஆனா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு, இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சீரியஸா பார்க்கப்பட்டு, இந்த விஷயங்கள்லாம் ஃபியூச்சர்ல நடக்காத மாதிரி நாங்க கண்டிப்பா பார்த்துப்போம் அப்டின்றதையும் வந்து அதுல சொல்லியிருக்காரு. நெறைய பேரு சீமான் அவரோட பேச்ச நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா? நேரடியா பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவரு வந்து வார்த்தைகள்ல விளையாடுறதுல வந்து கண்டிப்பா அவர் வந்து வள்ளுவர்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவ்ளோ அழகா தமிழ வந்து மையப்படுத்தி அவர் வந்து பேசுவாரு. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஸ்பீச்ச பார்க்கும்போது நம்ம யாருக்குமே போர் அடிக்குதுன்னே சொல்லவே சொல்ல முடியாது. லைக் அவ்ளோ அழகா, அவ்ளோ இயல்பா வந்து அவர் வந்து தமிழ பேசுவாரு. ஸோ இது மூலியமா அவர் தமிழ் மேல அவருக்கு எவ்ளோ பற்று இருக்கு, தமிழ் மேல அவருக்கு எவ்ளோ ஒரு மதிப்பு இருக்குன்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இப்ப வந்து நான் சொன்னேன்ல, அவர் விஜய் அவர்கள வந்து இழுத்து வந்து நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு. ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டிவிகேவோட வந்து கூட்டணியில சேர்ந்துட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அதுல அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவரு இப்ப தான் வந்திருக்காரு. நான் வந்து 16 வருஷம் முன்னாடிலருந்தே வந்து நான் வந்து தனித்துவமா நின்டுட்டு இருக்கேன். அப்போ யாருக்கு வந்து சேரணும்? அவரு தான் என் கூட வந்து சேரணும். நான் தான் மூத்தவன். எனக்கு தான் அரசியல பத்தி இன்னும் நெறையவே தெரியும். அவரு யாரோ ஒருத்தவங்க எழுதி குடுக்கிறத பார்த்து படிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா எனக்கு தான் வந்து முன் அனுபவம்ன்றது வந்து ஜாஸ்தி. அப்போ அவரு உங்க கூட வந்து சேர்ந்துண்டா நீங்க வந்து அவர ஏத்துப்பீங்களா? அப்படின்ற மாரியும் கேட்டிருக்காங்க. தம்பி எதுவா இருந்தாலுமே என்கிட்ட வந்து பேசி அவர் என்ன பேசுறார்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அவரும் வந்து தனித்துவமா நிக்கணும்ன்றதுக்கு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஆனா, எங்க 2 பேருக்கும் கூட்டணி இருக்குமா? இல்லையான்றது வந்து அவர் என்கிட்ட வந்து பேசணும். நான் அவர்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி அது முடிச்சும் இருக்காரு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா, நம்ம எல்லாருமே நெனச்சுட்டு இருக்கோம். டிஎம்கேவும் விஜய் அவர்கள் ஐ மீன் டிவிகேவும் தான் வந்து போட்டியா இருக்காங்க. இவங்க 2 கட்சி தான் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நெறைய பேர் வந்து இவங்க 2 பேருக்கு நடுவுலயே நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலுமே அதுக்கு ரிலேட்டடான நெறைய வீடியோஸோ, கன்டென்ட்ஸோ அப்படியே பார்க்கிறதையும் வச்சுட்டு, சரி இவங்க 2 பேர் தான் வந்து இந்த இந்த எலக்ஷன்ல வந்து ரொம்ப டஃப் காம்படிஷனா இருக்க போறோம். அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்போம். ஆனா கிடையாது. சீமான் அவர்கள் கட்சியும் இந்த வாட்டி ஒரு டஃப் காம்படிஷன் குடுப்பாங்கன்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பா மறுக்க முடியாது. சோ சீமான் அவர்கள், டிஎம்கே, டிவிகே, அதிமுக இந்த 4 கட்சியுமே இந்த வாட்டி போட்டியிட போறாங்க. அண்ட் இந்த 4 கட்சியுமே ஒரு டஃப்பான காம்படிஷன குடுக்க போறாங்க. அண்ட் இந்த எலக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. மக்கள் யாருக்கு வந்து அவங்க ஓட்ட குடுக்க போறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க சப்போர்ட் யாருக்கா இருந்தாலும் நல்லா யோசிச்சு போடுங்க. யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயோ, இல்ல யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்லி, அது மூலியமா நீங்க வந்து, ஓகே இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து செவி சாய்க்காம, உங்களுக்கு எது வந்து நல்லதா தோணுதோ, யார் வந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க மனசாட்சிக்கு தோணுதோ, அவங்களுக்கு உங்க பொன்னான வாக்குகள வந்து நீங்க வந்து போடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லி, இந்த வீடியோவ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்க, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும்.